நிரஞ்சன், தற்போது இன்றைக்கு மருத்துவ படிப்புகள் தொடர்பாக இடைக்கால உத்தரவை திரும்ப பெற முடியாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். என்னென்ன இன்றைக்கு இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது? நிச்சயமாக ஜெபசிங், அதாவது அந்த நீட் விவகாரம் பொறுத்தவரை தற்பொழுது மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவசர சட்டத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே அது உச்ச நீதிமன்றம் அதில் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவானது. ஏனென்றால் நாடாளுமன்ற விவகாரங்களில் மத்திய அரசு இந்த மாதிரியான விவகாரங்களில் தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் எந்த விதமான உத்தரவுகளையும் இதுவரை பிறப்பித்ததில்லை. இந்த விஷயங்கள் தான் இதுவரை வரலாறாக இருந்து வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தமையானால் இந்த நீட் விவகாரத்தை பொறுத்தவரை மத்திய அரசு மத்திய அமைச்சரவை கூடி இந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதனை எதிர்த்து பல்வேறு பொதுநல அமைப்புகள் சரி, மாணவர்கள் சிலரும் சரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு மீதான விசாரணை உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய தினம் அவர்கள் கோரிக்கையானது வைத்தார்கள். அப்படி வைக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான உத்தரவினை, அதாவது அவர்கள் அந்த விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள், மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். இது தற்பொழுது மத்திய அரசு இந்த நீட்டை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது விலக்கு கோரியிருக்கின்ற சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்கானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இதில் எந்த விதமான இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் விடுமுறை கால அமர்வுதான் செயல்பட்டு வருகின்றது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்பதனால் தலைமை நீதிபதி தான் இதில் எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவராக இருக்கின்றார். இருக்கும் பொழுது இந்த விடுமுறை முடிந்து ஜூலை மாதம் மீண்டும் நீதிமன்றங்கள் வழக்கம் போல செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது இது சம்பந்தமான உங்களுக்கு முக்கியமான கோரிக்கையை நீங்கள் அவர்களிடம் தெரிவிக்கலாம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். மேலும் இந்த வழக்கினை விசாரித்து வந்தவர்கள் தபே தலைமையிலான 3 பேர் அடங்கிய அமர்வுதான் இந்த வழக்கினை ஆரம்பத்திலிருந்தே விசாரித்து வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களிடம் இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று கூறி தற்பொழுதைக்கு அவர்கள் அந்த மனுதாரர்களின் கோரிக்கை நிராகரித்திருக்கிறார்கள். ஜெபசிங், நிரஞ்சன், தற்போது எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக அதை தவிர மற்ற மாநிலங்களின் கருத்துக்கள் என்னவா இருக்கு நிரஞ்சன்? நிச்சயமாக ஜெபசிங், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மத்திய அரசு மிக தெளிவாக தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டு மட்டும் இந்த நீட் தேர்வானது நடைபெறாது. எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த தேர்வினை நடத்தி கொள்ளலாம். தேவையில்லை என்று கருதும் மாநிலங்கள் அவர்கள் அதனை நிராகரித்து விடலாம், புறக்கணித்து விடலாம் என்ற ஒரு விஷயம்தான் குறிப்பாக கூறப்பட்டிருக்கின்றது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, அதே போல கர்நாடகா, தெலங்கானா, குஜராத் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாநிலங்கள் பல்வேறு விஷயங்கள் கூறியிருந்தார்கள். குறிப்பாக மொழி வாரியான பிரச்சனைகள் இதில் இருப்பதன் காரணமாக எங்களால் தொடர்ந்து இந்த விஷயத்தை நீட் விவகாரத்தில் எடுத்து செல்ல முடியாது என்று கருத்து தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இமாச்சல் பிரதேசம், மத்திய பிரதேசம், மணிப்பூர், ஹரியானா, ஒடிஷா, ராஜஸ்தான், சண்டிகர், பீகார், தலைநகர் டெல்லி உள்ளிட்ட இந்த குறிப்பிட்ட மாநிலங்கள் ஏற்கனவே நீட் தேர்வினை நடத்த சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் அந்த மாநில அரசின் அதிகாரங்கள் இந்த நீட் தேர்வினை எடுத்துக் கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் வகையாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு ஒப்புதல் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை 2007ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த தனிச்சட்டம் இருப்பதன் காரணமாக நமது மாநிலத்தில் இந்த கவுன்சிலிங் என்று சொல்லப்படக்கூடிய கலந்தாய்வு முறையில் தான் மாணவர் சேர்க்கை விவகாரங்கள் நடைபெற்று வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான சட்டமும் இல்லாமல் இந்திய மருத்துவ கவுன்சில் வெளியிட்ட அந்த குறிப்பிட்ட அறிவிப்பாணையின் மூலமாக மட்டுமே எங்களது மாநில சட்டத்தை மீறுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்ற வாதங்கள் தான் முன்வைக்கப்பட்டது. இதே போல ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தனியாக சட்டங்கள் இருக்கின்றது, மாநில சட்டங்கள் இருக்கின்றது. எனவே இந்த விஷயங்கள் தான் முன்வைக்கப்பட்டன. எனவே இந்த நீட் தேர்வு, அதாவது இந்த மருத்துவ படிப்பிற்கான பொது நுழைவு தேர்வு விவகாரத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்றபடியான அனைத்து மாநிலத்தின் மாணவர்களும் சுலபமாக எழுதக்கூடியதாகவும் அது எந்த வகையிலும் இடையூறோ அல்லது எந்த பிரச்சனைகளோ இல்லாத ஒரு தேர்வாக இருக்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இனி இது நாடாளுமன்றத்தில் கொண்டு செல்லப்பட்டு என்னென்ன மாதிரியான மொழிகள், என்னென்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் இதில் எடுத்துக்கொண்டால் அனைத்து மாநிலங்களுக்கும் சரியானதாக இருக்கும் என்று ஆலோசனை செய்த பின்னர் அதில் சில பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் சட்டமாக இயற்றப்பட்ட பின்னர் தான் இது
தேர்வாக நடைபெறும். இதுதான் தற்பொழுது மத்திய அரசும் சரி மற்ற மாநிலங்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது. மத்திய அரசு தெளிவாக குறிப்பிட்டு விட்டது, தேவைப்படும் மாநிலங்கள் கொள்ளலாம், இல்லை தேவையில்லை என்று மாநிலங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்று தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இதையேதான் உச்சநீதிமன்றமும் இன்றைய தினம் தனது அந்த உத்தரவில் பிரதிபலித்திருக்கிறார்கள். நிரஞ்சன், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி.